ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவங்களுக்கு நாம் மரிக்க வேண்டும் என்பது நியதி, இதுவே நியாயப்பிரமாணம். ஆனால் வேதத்தில் நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனை கிடைத்தாலும் அது மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாகவே இருந்து விடுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக சேர்த்தாலும் அதில் மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, பாவம் மன்னிப்பின் சத்தியத்தின் பிரகாரம் நாம் நடக்கிறதுக்கான வழியும் இல்லை, இறைவனிடத்தில் மன்னிப்பும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும். அதுக்கு காரணம் யாருன்னா அவருடைய பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசுதான். இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாகவே நமக்காக அவர் பாடுபட்டதுனால அவருடைய தழும்புகளாக நாம் குணமாகிறோம். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவர் நம்முடைய பாவங்களை மீட்டு கொண்டார் என்று நாம் நம்புவோம். அப்பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு, மீட்பு எல்லாமே. ஆகையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.